ஓகேம்மா. இன்னைக்கு பார்க்கக்கூடிய லைவ் என்ன அப்டின்னா, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்டின்னா, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் பிளேலிஸ்ட் வந்து கிளாஸ ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து குரூப்க்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஓரளவு ஆன்சர் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலா இது கொஸ்டின் வந்து கொஞ்சம் இல்ல நிறையவே டஃப். ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு நிறைய கேட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? பட் எனிவே நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஈவன் உங்களால ட்ரை பண்ண முடியுதா? ஆன்சர் வருது, வராததெல்லாம் 2வது விஷயம். ஜஸ்ட் உங்களால ட்ரை பண்ண முடியுதா? அப்படிங்கிற மாரி பாருங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப் தான். ஓகே. பட் எனிவே ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ம். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்ப எத்தன பேர் இருக்கீங்க லைன்ல? ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எ ஃபங்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் வேரியபிள்ஸ் விச் கன்வே இன்ஃபர்மேஷன் ஆன் தி நேச்சர் ஆஃப் பிசிக்கல் பினோமினான் இஸ் கால்டு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு என்னப்பா ஆன்ஸரு? யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணிட்டு ஆன்ஸர் சொல்லுங்கம்மா. ஹரிபிரசாத் சொல்லுப்பா. சிக்னலா? ஆமாப்பா. ஆமா. அவ்வளோதான். ஜஸ்ட் என்னது? சிக்னலோட ஒரு நிமிஷம். ம். என்ன என்ன குடுத்துருக்காங்க? சிக்னலோட டெஃபினிஷன். ஓகேவா? நம்மளோட செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் புக்ல இந்த இந்த இதுதான் இருக்கும். இதுதான் நம்ம டெஃபினிஷனா படிச்சிருப்போம். ஸோ, அத தான் டைரக்ட்டா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ, அதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, "த ஃபங்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் வேரியபிள்." அதாவது ஒண்ணும் இல்ல. இப்ப நான் சிக்னல் டிரா பண்றேன் அப்டின்னா, ஸோ இதுதான் என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும்? இன்ஃபர்மேஷன். இப்ப நான் பேசுறது தான் வந்து என்னது இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்டிங்கிறது இப்ப நான் மொபைலா இருக்கட்டும், இல்ல அப்டின்னா, அ ஈவன் ஃபோன்ஸ், டெலிஃபோன்ஸா இருக்கட்டும். ஸோ எனக்கு இன்ஃபர்மேஷன் எப்படி போகும் அப்டின்னா, ஒன் ஆர் அதாவது வேரியபிள்ஸா தான் போகும். ஸோ அதனால தான் அத என்ன சொல்லுவோம் அப்டின்னா, நம்மளோட இன்புட் இன்ஃபர்மேஷன், அவுட்புட் இன்ஃபர்மேஷன்னு சொல்லாம, இன்ஃபர்மேஷன்னே சொல்லாம டேட்டா, வேரியபிள் இல்லன்னா ஆம்ப்ளிட்யூட் டைம் இந்த மாரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே இமேஜ் வீடியோவா இருந்தா 3டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இது என்னது? சிக்னலோட டெஃபினிஷன் தான். ஸோ அத விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் எ கன்டினியூவஸ் லைன் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி கேன் டேக் ஆன் எனி வேல்யூ இன் த கன்டினியூவஸ் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ இன்ஃபினிட்டிவ் இட் இஸ் கால்டு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு அலெக்சாண்டர் சொல்றீங்களாப்பா? மேம் இதுக்கு அனலாக் சிக்னலா மேம்? ஆமாப்பா. அனலாக் சிக்னல் தான். மொத்தம் எனக்கு கீழ ம். சொல்லுமா. இல்ல மேம். அதான் கன்டினியூஸ் சிக்னல்னா சைன் வேவ் அது மாரி தானே மேம்? ஆமாப்பா. கன்டினியூவஸ் சிக்னல் அப்டின்னாலே ம். டெஃபினட்டா சைன் சிக்னல் இருக்கும். இல்லன்னா கொசைன் சிக்னல் இருக்கும். ஸோ இத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, அனலாக் சிக்னலு, கன்டினியூவஸ் சிக்னல் அப்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஈவன் இதுல டிட்டர்மினிஸ்டிக் சிக்னலும் வரும். இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இவங்க சும்மா ரேண்டமாலாம் இது குடுக்கல, ஆப்ஷன் குடுக்கல. இந்த சிக்னலுமே நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ரேண்டம் சிக்னல் அப்டின்னா என்னன்னா, அது சிக்னலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஈவன் அதோட ஆம்ப்ளிட்யூடா இருக்கட்டும், டைம் வேல்யூவா இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. அந்த சிக்னலுக்கு பேரு ரேண்டம் சிக்னல். நம்மளோட அனலாகா இருக்கட்டும், டிஸ்க்ரீட்டா இருக்கட்டும், அது எல்லாமே எதுல வரும் அப்டின்னா, டிட்டர்மினிஸ்டிக்ல வரும். ஓகேங்களா? பட் ஆனா அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு பெர்ஃபெக்ட்டான ஆன்சர் என்ன அப்டின்னா, அவங்க என்ன குடுத்துருக்காங்க? எனி வேல்யூ இன் த கன்டினியூவஸ் இன்டர்வல். ஓகேவா? இந்த முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, கன்டினியூவஸ்னா வந்து என்னது? எக்ஸ் ஆஃப் டீன்னு சொல்லுவோம். இதோட ரெப்ரசன்டேஷன் கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் உனக்கு இப்டி இருக்கும். அது சைனு, கொசைன் அதெல்லாம் 2வது விஷயம். ஆனா உனக்கு எப்படி இருக்கும்? ஆம்ப்ளிட்யூடு மேல, கீழ வந்து டைம். இது கண்டிப்பா டிஃபால்ட்டா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கும். அதுவே டிஸ்க்ரீட்டா இருந்தா எக்ஸ் ஆஃப் என்னு. ஸோ அத நம்ம சிக்னல்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம்? இந்த மாதிரி அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, இன் டெர்ம் ஆஃப் என்ல சொல்லுவாங்க. என்ங்கிறது என்னது? ஸ்மால் என்ங்கிறது கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன் நானு. டிஸ்கிரீட் டைம்ஸ். ஆக்சுவலா சிக்னலுக்கு பேரு டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் ஓகே. இந்த பர்ட்டிகுலரா என். இப்ப இங்க டீங்கிறது நம்ம என்ன சொல்றோம்? டைம் அப்படிங்கிறோம். நம்ம டிஸ்க்ரீட் டைம் சிக்னலுக்கு வித் ரெஸ்பெக்ட் டூ என்ல போடுவோம்ல. அப்ப அந்த என் என்னங்கிறத கேட்கிறேன் நான். இன்ஸ்டன்ட் டைம் மேம். இன்ஸ்டன்ட் சரி ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த லைவ் முடிஞ்சு ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழிச்சு தான் நெக்ஸ்ட் லைவ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்குள்ள பர்ட்டிகுலர் ஏன்னா, மேம் இதெல்லாம் என்ன மேம் அப்படின்னு கேட்காதீங்க. இதெல்லாம் பேசிக் திங்ஸ். ஓகேவா? ஸோ இது என்னங்கிறத பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸோ அதனால அங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டினியூஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வலும் -∞ to ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் கண்ண மூடிட்டு என்ன பண்ணிருவேன் அப்படின்னா, அனலாக் சிக்னல்னு போட்டுருவேன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபங்ஷன்ஸ் ரெப்ரசன்ட் பாரபோலிக் கேரக்டரிஸ்டிக்? ஓகேவா? எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேண்டாம். ஒரு நிமிஷம். தம்பி அங்க போ, இங்க போ, பாடிட்டு போ. அம்மா அவனை புடிமா. ம். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆக்சுவலா நெறைய பசங்க கையில குழந்தைய வச்சுட்டெல்லாம் லைவ் அட்டெண்ட் பண்றீங்க. உண்மையிலேயே சீரியஸா ஐயோ! பரவால்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் எனவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஆனா அதோட அவுட்புட் நீங்க ஒரு நல்ல போஸ்டிங் வரணுங்கிற மாதிரி எய்ம் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஓகே எனக்கு ஓகே. அம்மா கலா சொல்றீங்களாப்பா? எனக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வேண்டாம். இம்பல்ஸ்னா என்ன? நம்ம சிக்னல்ல ஒரு 4 இம்பார்ட்டன்ட் சிக்னல் பார்த்திருப்போம். எனக்கு அத மட்டும் உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இம்பல்ஸ் ஃபங்க்ஷன்னா வந்து நம்மளுக்கு அந்த கரெக்டா அந்த டீல மட்டும் இருக்கும் மேம். அதாவது ஓகே. டீல மட்டும் இருக்கும். ம். ஸ்டெப் சிக்னல்னா ஒரு ஸ்டெப் அந்த ஆம்ப்ளிட்யூட் 1ல ஸ்டார்ட் ஆயிருக்கும் மேம் ஸ்டெப் சிக்னல்னா. ஓகே. ரேம்ப் சிக்னல்னா டீல இருந்து ஸ்டார்ட் ஆகும் மேம். ஓகே. சூப்பர். டி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது டீல மட்டும் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே. ஸ்டெப் சிக்னல் இம்பல்ஸ் டிசி சிக்னல்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும் மேம். மேல ஆம்ப்ளிட்யூட் 1ல ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் இருக்கும் டிசி சிக்னல். ஓகே. சரிம்மா. ஆக்சுவலா என்னன்னா, இப்ப அவங்க சொன்னதுல டிசியும், ஸ்டெப் சிக்னலும் ஆக்சுவலா ஒண்ணு தான். இதையே ஒரு கொஸ்டினா கண்டிப்பா கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஏன்னா, ஃபர்ஸ்ட் நான் இம்பல்ஸ் சொல்லிர்றேன். ஏன்னா, இந்த 4 பேசிக் விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். ஒரு 3 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பர்ட்டீஸு, அந்த ஃபார்முலாஸு, அ அப்புறம் அந்த டேப்லர் காலம் போட்டு ஒரு ஃபார்முலாஸ் குடுத்துருப்பாங்க. இந்த 3 விஷயம் தெரிஞ்சதுன்னா ஈஸியா போட்டுறலாம். அவ்வளோதான். அத தவிர்த்து இந்த செக் பண்ண சொல்லுவாங்கல்ல, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். எல்டிஐ சிஸ்டம். அதாவது பீரியாடிக்கா, ஏபீரியாடிக்கா, சிமெட்ரிக்கா, ஏசிமெட்ரிக்கா. ஸோ இது பிளஸ் சிக்னல்ஸோட டைப்ஸ் அப்டின்னா உங்களுக்கு என்னென்ன வரும்? காசல், நான் காசல். ஸோ இவ்ளோ தான்மா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. பட் ஆனா இன்னைக்கு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் மேம் நான் இன்னும் பிளேலிஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணல மேம். ஸோ அதனால லைவ் வரல. நான் 2 டேஸ் கழிச்சு பார்த்துக்கிறேன் அப்டின்னீங்க. பட் எனிவே இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்னா சிக்னல். ஏன்னா அதிக படிக்க தேவையில்ல. நான் சொன்னத மட்டும் கவர் பண்ணிக்கிட்டேன்னா போதும். அத தாண்டி உனக்கு கொஸ்டின்ஸ் வராது. ஆனா நீ என்ன பண்ணியிருக்கணும்னா புரிஞ்சு படிச்சிருக்கணும். ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, இம்பல்ஸ். ஓகே. இம்பல்ஸ்ங்கிறது வந்து அவங்க சொன்னாங்கல்ல 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 அப்படிலாம் ஸ்டார்ட் ஆகாதும்மா. இங்க பாரேன். அதாவது என்னன்னா, எது இம்பல்ஸ் சிக்னல் அப்டின்னா, எனக்கு t = 0ல தான் சிக்னலே பிரசன்ட் ஆயிருக்கும். பிரசன்ட் ஆயிருக்குங்கிறத விட என்னோட சிக்னல் இப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அப்ப என்ன கேட்பாங்கன்னா, அப்ப உனக்கு ஃப்ரீக்வென்சி வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அப்ப ஃப்ரீக்வென்சி வேல்யூ என்னது இம்பல்ஸ் சிக்னலுக்கு? 0 தான் மேம். சூப்பர். கொஸ்டின் கேட்டா தயவுசெய்து அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. தப்போ, கரெக்ட்டோ அது விஷயம் இல்ல. நீ போல்டா ஆன்ஸர் பண்றதே நான் அத ரொம்ப பெருசா எதிர்பார்ப்பேன். ஓகேவா? ஸோ அதனால தயவுசெய்து யார் யாருக்கெல்லாம் தெரியுதோ ஹெசிடேட் ஆகாம அன்மியூட் பண்ணிட்டு ஆன்ஸர் பண்ணுங்க. ஸோ அப்ப டிசி ஆக்சுவலா நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன், இம்பல்ஸ் சிக்னல பொறுத்தவரைக்கும் ஃப்ரீக்வென்சி என்னன்னா, ஃப்ரீக்வென்சிங்கிறது என்னது? இதுதானே ஃப்ரீக்வென்சி. ஸோ அப்ப அங்க என்ன கிடையாது அப்டின்னா, இம்பல்ஸ்க்கு ஃப்ரீக்வென்சி கிடையாது. ஓகேங்களா? அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரீக்வென்சி வேல்யூ 0. இதோட சிக்னல் ஆனது இங்க அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அப்ப அது எங்க சிக்னல் பிரசன்ட் ஆயிருக்குன்னா, அட் பிரசன்ட் t = 0. அத தான் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, del of t = 0ல எனக்கு சிக்னல் வேல்யூ 1ன்னு சொல்லுவாங்க, ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட புக்ல இப்படி இருக்கு மேம். அதெல்லாம் விஷயம் இல்ல. t = 0ல அங்க சிக்னல் பிரசன்ட் ஆயிருக்கு. t ≠ 0ல என்னோட சிக்னலோட வேல்யூ 0. அவ்வளவுதான் இம்பல்ஸ்க்கு. ஓகேவா? இம்பல்ஸ்க்கு அடுத்தது ஸ்டெப் சிக்னல் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்டெப்ப தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? டிசி அப்படின்னு சொன்னேன். இங்க பாருங்களேன். இங்கேயே டிரா பண்ணி காட்டுறேன் பாரு. இது வந்து எனக்கு எது? ஒரு நிமிஷம். இதுதான் இம்பல்ஸ். அவங்க இங்க கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆரோ மார்க் அப்படியே மேல போய்க்கிட்டே இருக்கிறது தான் இம்பல்ஸ். அதுவே ஸ்டெப் சிக்னல் அப்படின்னா என்னன்னா, இப்படி போய்க்கிட்டே இருக்கிறது. அப்ப என்னது? என்னோட யோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருந்ததுன்னா என்னோட வேல்யூ 1. சோ அப்ப இதுக்கும் ஸ்டெப்புக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? இங்க t = 0ல சிக்னல் பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அது இம்பல்ஸ். கிரேட்டர் தென் 0ல என்னோட சிக்னல் போய்க்கிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேரு யூனிட் ஸ்டெப் சிக்னல். மேம் அப்ப அப்ப அது வந்து நான் டிசி சிக்னல்னு சொல்லுவேன். ஏன்னா இதுலயும் ஃப்ரீக்வென்சி கிடையாது. அதனால இத நான் டிசி சிக்னல் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது மேம் அப்ப ஸ்டெப் சிக்னல் ஒன்லி பாசிட்டிவ் ஆனா கிடையாதும்மா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி போணுச்சுன்னா இத நான் u of tன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவேன். இந்த சைடு போணுச்சுன்னா u of -t. ஓகேங்களா? சோ அதுக்குள்ள உனக்கு என்ன இருக்குன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே இருக்கு. ஓகே. சோ அப்ப மெசேஜ் ஊக்க கூட
u of t equal to t greater than 0வா இருந்ததுன்னா வேல்யூ 1 அதுக்கு பேரு ஸ்டெப் சிக்னல். ஓகேவா? சோ டயகிராமும் உனக்கு டிரா பண்ணிட்டேன். அடுத்து ஸ்டெப் அப்புறம் என்னது ரேம்ப். யாருமா அது? மா தயவு செய்து கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்கப்பா ப்ளீஸ். அதுக்கு அடுத்தது ரேம்ப் அப்படின்னா சிக்னல் எப்படி இருக்கும்னா நல்லா புரிஞ்சுக்கோ. இது நீ மனப்பாடம் பண்ணணும்னு தேவையே இல்லை. புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். இங்க பாரு, இது ரேம்ப் சிக்னல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் அப்போ உனக்கு என்னது? இங்க எனக்கு t equal to 0னா இங்கேயும் எனக்கு வேல்யூ 0. t equal to 1னா இங்கேயும் வேல்யூ 1. t equal to 2னா இங்கேயும் வேல்யூ எனக்கு 2. இப்படி போட்டா தானப்பா உனக்கு இந்த டயகிராமே வருது. ஓகேவா? அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா r of t equal to நான் என்ன சொல்லுவேன்? ரேம்ப் சிக்னல் tன்னு சொல்லுவேன். t greater than or 0 equal to எனக்கு என்ன வேல்யூ வரும்? t வரும். சோ இந்த t எப்படி வருதுன்னு புரியுதா? மேம் இதுல எல்லாம் 1 போட்டிருக்கீங்க, இதுல மட்டும் ஏன் t போட்டிருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. tங்கிறது இங்க என்ன வேல்யூவோ அதே தான் இங்கேயும் வேல்யூ. அப்ப t equal to 0னா எனக்கு இங்கேயும் 0 தான் வருது. 1னா 1ன்னு வருது. அதனால தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா tன்னு போடுறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்னப்பா இருக்கு? ஸ்டெப், முதல்ல இம்பல்ஸ், ஸ்டெப், ரேம்ப். அதுக்கு அடுத்தது என்னது? இன்னும் ஒரே ஒரு சிக்னல் என்ன இருக்கு? பாராபோலிக் மேம். சூப்பர். பாராபோலிக். பாராபோலிக் அப்ப எனக்கு என்ன வரும்? சரிம்மா, எனக்கு ஒரே ஒரு டவுட். பாராபோலிக்கும் எக்ஸ்போனன்ஷியலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? யாராவது சொல்ல முடியுமோ? சாரி, தப்போ ரைட்டோ யாராவது சொல்றீங்களா? நான் உனக்கு இது வரைக்கும் 3 சிக்னல் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். இப்ப பாராபோலிக், எக்ஸ்போனன்ஷியல் இது ரெண்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் எனக்கு என்ன டவுட்னா பாராபோலிக்கும் எக்ஸ்போனன்ஷியலும் எப்படி இருக்கும் முதல்ல? என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்குமே? சரி. சோ பாராபோலிக் அப்படிங்கிறதும் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்படிதான் போகும். பாராபோலிக் அப்படிங்கிறது இப்படி போகும். கிட்டத்தட்ட எனக்கு எக்ஸ்போனன்ஷியல் சிக்னலும் இப்படிதான் போகும். ஓகேவா? சோ அப்ப என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இப்ப என்னது பாராபோலிக் சிக்னல் அப்படிங்கிறது என்னன்னா எனக்கு டி ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இங்க வேல்யூ 1ஆ இருந்ததுன்னா இங்க 1, டி 2ஆ இருந்ததுன்னா இங்க வேல்யூ 4. ஓகேங்களா? சோ அதனால இப்படி நீண்டுகிட்டு போகுது. ஓகேவா? பட் எக்ஸ்போனன்ஷியல்ல அப்படி கிடையாது. e பவர் மைனஸ் ஏடி. மேம் அப்ப அதுலயும் பிளஸ் இருக்கானா? அதுலயும் என்ன இருக்கு? அட்வான்ஸும் இருக்கு, டிகேயும் இருக்கு. அதாவது என்னது? இன்கிரீசிங்கும் இருக்கு, டிக்ரீசிங்கும் இருக்கு. அதாவது பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. எதுல? எக்ஸ்போனன்ஷியல் சிக்னல்ல. ஓகேங்களா? சோ அப்ப இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் புரியுதா? கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வருமே தவிர உங்களுக்கு சிக்னலை ரெப்ரசன்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சேஞ்ச் ஆகும்? பாராபோலிக்ல உங்களுக்கு டி ஸ்கொயர்னு வரும். இதுல இ பவர் ஏடி அப்படின்னு வரும். இதுதான் பாராபோலிக்கும் எக்ஸ்போனன்ஷியலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்ப நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி டீச் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? கீழ என்னென்னலாம் இருக்கு? தம்பி கார்த்திகன் எக்ஸ்பிளைன் பண்றியாப்பா? ஈஸி தானே இந்த கொஸ்டின். எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? தெரியல மேம். டேய் இப்ப இததானே மூச்ச முடிக்க கத்திட்டு இருந்த. ஐயோ! ஐயோ! சுஷ்மா சொல்றியாப்பா? பாராபோலிக் எக்ஸ்போனன்ஷியல் சொன்னீங்க, e பவர் ஏடி வந்துச்சு. பட் இங்க வந்துட்டு e பவர் மைனஸ் ஏடி எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு e பவர் மைனஸ் ஏடி கொடுத்துருக்காங்க. இல்லம்மா ஒரு நிமிஷம். இப்ப பேசுறது வந்து ஹரிபிரசாத் கரெக்டா? கார்த்திகண்ணன். கார்த்திகண்ணனா? சரிப்பா. சரி சொல்லு. எனக்கு என்னன்னா இந்த 3 சிக்னல் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? எனக்கு அதை மட்டும் சொல்லிடு. இந்த 3 சிக்னல் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இப்ப e பவர் மைனஸ் ஏடி இது எதைப்பா ரெப்ரசன்ட் பண்ணுது? அது எக்ஸ்போனன்ஷியல். அவ்வளவுதான்ப்பா. சூப்பர். இது எக்ஸ்போனன்ஷியல். அப்ப இங்க அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? பாராபோலிக் கேட்டிருக்கான். அப்ப இது கிடையாது. அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது டீங்கிறது எதைப்பா ரெப்ரசன்ட் பண்ணும்? டி ஸ்கொயர். டி ஸ்கொயர்ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? பாராபோலிக். அவ்வளவுதான்ப்பா. அவ்வளவுதான். சோ டி ஸ்கொயர்ங்கிறது பாராபோலிக். அப்ப டீங்கிறது எனக்கு என்னது? ரேம்ப் மேம். அவ்வளவுதான்ப்பா. அவ்வளவுதான். ஓகேங்களா? பக்காவும் முடிச்சிட்டீங்க. ஓகே. சோ கீழ இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே அதர் சிக்னல் கொடுத்திருக்கிறதுனால சேர்த்து அதையும் கேட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு சுஷ்மா அவைலபிளா இருக்கீங்களா இல்லையா? இருக்க. ஓகேமா. அப்பனா எனக்கு 4th கொஸ்டின் சொல்லுங்க. 4th கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸி. இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். என்ன கொடுத்திருக்காங்க? அந்த ஃபிகர் கொடுத்துட்டு அது என்ன ஃபங்க்ஷன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா தி ரேம்ப் ஃபங்க்ஷன். ஐயோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இதுல மட்டும் இல்ல கண்ட்ரோல் சிஸ்டம்லயும் படிப்போம். இது யாரு? எனக்கு அஞ்சனி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? என்னை விட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. எஸ் மேம். சூப்பர்ப்பா. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நமக்கு பேசிக் சிக்னல் இம்பல்ஸ் யூனிட் இம்பல்ஸை இன்டகிரேட் பண்ணா நமக்கு வந்து ஸ்டெப் கிடைக்கும்.
அதே ஓகே. ஸ்டெப் சிக்னல்ல எகைன் இன்டகிரேட் பண்ணா நமக்கு RAM கிடைக்கும். ம். சோ இதுல வந்து ட்வைஸா யூனிட் இம்பல்ஸ் நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு டைரக்டாவே RAM சிக்னல் கிடைக்கும். ஓகேம்மா. ஆக்சுவலா என்னோட பிளேலிஸ்ட்ல நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லனாலும் கண்ட்ரோல் சிஸ்டம்ல கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாரு. இம்பல்ஸ டெல் ஆஃப் டி தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? அவன் குடுத்துருக்கானோ குடுக்கலையோ டெல் ஆஃப் டினா இம்பல்ஸ். தென் அதுக்கு அடுத்தது ஸ்டெப் வரும், ரேம்ப் வரும், பாரபோலிக் வரும். இத உன்னோட நோட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல கூட நீ எழுதி வச்சுக்கோ. இங்க பாரு, இங்கேருந்து இங்க வேணும், இங்கேருந்து இங்க வேணும், இங்கேருந்து இங்க வேணும்னா நீ என்ன பண்ணணும்? இன்டகரல் பண்ணணும். அதாவது இம்பல்ஸ்லேருந்து இப்போ உனக்கு ஒரு சிக்னல் குடுத்துருக்கான். அது வந்து இம்பல்ஸ். அதுக்கு ஸ்டெப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்ப நீ என்ன பண்ணணும்னா, குடுத்திருக்கக்கூடிய சிக்னலுக்கு இன்டகிரல் பண்ணணும். அதிலேருந்து ரேம்ப் கேட்கறானா இன்டகிரல் பண்ணணும். அதிலேருந்து பாரபோலிக் கேட்கறானா நீ இன்டகிரல் பண்ணணும். ஓகேவா? இப்ப நான் என்ன கொஸ்டின் கேட்கிறேன்னா, இம்பல்ஸ் குடுத்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. இம்பல்ஸ் சிக்னல்னு குடுத்துட்டு, ஹவ் கேன் ஐ கெட் பாரபோலிக் சிக்னல் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம். ட்ரிபிள் டைம் இன்டகிரேஷன். அவ்வளவுதான்ப்பா. ட்ரிபிள் டைம் எனக்கு நான் இன்டகிரல் பண்ணணும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? சோ அப்ப ட்ரிபிள் டைம் இன்டகிரல் பண்ணனா எனக்கு P ஆஃப் T கிடைச்சிரும். ஓகே மேம். சோ இப்படி போனீங்கன்னா கிடைச்சிரும். ஓகே. அப்ப எனக்கு ரிவர்ஸ்ல வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மேத்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்? இன்டகிரலுக்கு ரிவர்ஸ் அப்படின்னா என்னது? டிஃபரன்ஷியேஷன். அவ்வளவுதான். டிஃபரன்ஷியேஷன். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இந்த பாக்ஸ மட்டும் மெயினா நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? கொஸ்டின் அதுக்காக டைரக்ட்டா கேட்க மாட்டாங்க. இங்க கேட்டிருக்காங்க பாருங்க. ரேம்ப் ஃபங்ஷன் கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் தி யூனிட் இம்பல்ஸ் அட் t = 0 பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடுத்திருக்கிறது ரேம்ப் ஃபங்ஷன் கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் தி யூனிட் இம்பல்ஸ். ஓகேங்களா? யூனிட் இம்பல்ஸ்ல இருந்து எனக்கு ரேம்ப் வேணும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுப்பா? டபுள் இன்டகிரேஷன். டபுள் இன்டகிரேஷன். ஓகேவா? சோ இங்க எப்படி குடுத்திருக்காங்கன்னா, இன்டகிரேட்டிங் யூனிட் இம்பல்ஸ் ஃபங்ஷன் ட்வைஸ். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா? மறுபடியும் புரியலனாலும் தயவுசெய்து கேளுங்க. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்டென்ட். ஓகே. நெக்ஸ்ட் அதேதான். என்ன கேட்டிருக்காங்க? தி டெரிவேட்டிவ் ஆஃப் தி பாரபோலிக் ஃபங்ஷன் பிகம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எனக்கு ஒரு நிமிஷம். ஃபாத்திமா எக்ஸ்பிளைன் பண்றீங்களாப்பா? மேம் ரேம்ப் மேம். என்னப்பா வரும்? பாரபோலிக்கு டெரிவேட்டிவ் ரேம்ப் ஃபங்க்ஷன். டெரிவேட்டிவ்னா டிஃபரன்ஷியேஷன் மேம். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்போ பாரபோலிக்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் தான் கேட்டிருக்காங்க. ரேம்ப். ஒரு நிமிஷம். ஓகே. சோ பாரபோலிக்க நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்படின்னா நீங்க என்னப்பா சொன்னீங்க? ரேம்ப் தானே சொன்னீங்க? மேம். ரேம்ப் தான் மேம். ஓகேப்பா. ஓகே. எனக்கு வேற மாதிரி காதுல இருந்துச்சு அதுதான். ஓகே. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ரேம்ப். ஏன்னா ஜஸ்ட் டைரக்ட்டா கேட்டிருக்காங்க. அதனால நான் ரிவர்ஸ் எடுத்து ரேம்ப் அப்படின்னு போட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, a unit impulse function is defined as. ஓகே. யூனிட் இம்பல்ஸ பத்தி ஒரு 4 பாயிண்ட் குடுத்திருக்காங்க. அந்த 4 பாயிண்ட்ல எது கரெக்ட்ங்கறத கீழ மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டேட்மென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல்ஸ் ஆஃப் ஏரியா வந்து 1ன்னு குடுத்திருக்காங்க. ஓகே. இது யாருக்குப்பா தெரியும்? இம்பல்ஸ் சிக்னலோட ஏரியா வந்து 1ங்கிறது யாருக்கு தெரியும்? அது ஏன் 1ன்னு சொல்றோம்? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? மேம் இம்பல்ஸ் ஃபங்க்ஷனை வந்து இன்டகிரேட் பண்ணா நமக்கு நம்ம ஏரியா வேல்யூ இன்டகிரேஷன் பண்ணனா நமக்கு கிடைக்கும்ல மேம்? ஓகே. இன்டகிரல் -∞ to ∞ del of t = 1. அது ஏரியாவ கெட் பண்ணி ஏரியாவ கெட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1 ஓகே. ஆக்சுவலா ஏன் நமக்கு அந்த ஏரியா 1ன்னு வந்திருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா இம்பல்ஸோட கான்செப்ட்டே என்னன்னா, உங்களுக்கு வித்த ரெடியூஸ் பண்ணி ஹைட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உள்ள இன் டெப்த்தா இம்பல்ஸ படிச்சீங்கன்னா என்ன நடக்கும்னா, இந்த வித்த ரெடியூஸ் பண்ணிருவாங்க. இந்த ஹைட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க. அது எங்க இன்கிரீஸ் பண்ணுவாங்கன்னா, இன்ஃபைனைட் அதாவது இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்கிரீஸ் பண்ணி போகும். ஓகேங்களா? சோ அப்ப அதனால எனக்கு இதுவே பாத்தீங்க அப்படின்னா, வேல்யூவே பாத்தீங்கன்னா எனக்கு y ஆக்சிஸ்ல மட்டும் தான் வேல்யூ இருக்கும். சோ அதனால தான் அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா, ஏரியா 1 அப்படிங்கிற மாரி. ஏரியா 1ங்கிறத விட யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். அதையுமே உங்களுக்கு 2வது பாயிண்ட்ல குடுத்துட்டாங்க. இப்ப நான் சொல்ற டெஃபினிஷன தான் இங்க அத வேற மாரி டிஃபரண்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ ஹாரிசான்டல் ஆக்சிஸ்ல அத கம்ப்ரஸ் பண்ணி வெர்டிகல் ஆக்சிஸ்ல அத நீட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட். சோ அதனால எனக்கு 2வது பாயிண்ட்டும் கரெக்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் கரெக்ட். இது என்னதுப்பா அது? du/dt எனக்கு யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன்.
யூனிட் ஸ்டெப் சிக்னலை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனா நமக்கு இம்பல்ஸ் கிடைக்கும். அவ்வளவுதான். என்னன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன கதையை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்டேட்மெண்டா கொடுக்காம ரொம்ப சிம்பிளா நான் என்ன சொன்னேன், யூ ஆஃப் ல இருந்து இம்பல்ஸ் வேணும்னா அப்படியே ரிவர்ஸ். ஸோ அதனால நான் என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஸோ இங்க யூ ஆஃப் ன்னு கொடுக்காம ஜஸ்ட் யூன்னு கொடுத்து டி பை டிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அதனால இது என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். ஸோ அதனால ஜஸ்ட் இப்ப சொன்ன அதே கண்டிஷனை தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஃபோர்த் ஒன் என்னன்னா, இப்ப நம்ம சொன்னோம்ல சிக்னலோட ரெப்ரசன்டேஷன் t = 0ல சிக்னல் பிரசன்ட் ஆயிருக்கும், t not equal to 0ல சிக்னல் பிரசன்ட் ஆயிருக்காது. அதையும் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. சோ 4 வேல்யூமே 4 ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு கரெக்ட். சோ அதனால இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சரி. அதுக்கு அடுத்தது 8th क्वेश्चन. ஓகேவா? 8th क्वेश्चन வந்து if the unit step response of a network is 1 minus e power minus at, then its unit impulse responses அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு ஆன்சர்லாம் இருக்கட்டும், இது என்ன பண்ணணும்? டிஃபரன்சியேஷன் பண்ணணுமா? அவ்வளவுதான். ஏன்னா என்ன கொடுத்திருக்காங்க, எனக்கு யூனிட் ஸ்டெப் கொடுத்திருக்காங்க. அத என்ன கேட்டிருக்காங்க, இம்பல்ஸ் கேட்டிருக்காங்க. ரிவர்ஸ்ல கேட்டிருக்கிறதுனால டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இத இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்னப்பா வரும்? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இங்க பாருங்க d by dt 1 minus e power minus, அது ஆக்சுவலா ஆல்பா. ஏன்னா கீழ ஆப்ஷன் ஆல்பா இருக்கிறதுனால ஆல்பா ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னப்பா வரும்? எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டு சொல்லுங்க பாப்போம். இந்த வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஆல்பா e power minus at. என்னப்பா ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ மேம். ஆப்ஷன் ஏவா? சரி செக் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ இந்த வேல்யூ எனக்கு 0. ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா முன்னாடி மைனஸ் ஆல்ஃபா டி வரும். இன்ட்டு ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் உனக்கு பிளஸ், சாரி ஆல்ஃபா தான் வரும். டி அப்படியே தான் வரும். ஸோ இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. எல்லாருக்கும் வந்திருக்காப்பா இந்த கொஸ்டினுக்கு? ஏன்னா இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, தி மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் பிலோ ஷோன் சிக்னல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல ஆக்சுவலா இந்த சிக்னலை கொடுத்துட்டு ஓகேவா, இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாப்பா? யார் ஆன்சர் போட்டிருக்கீங்க? சும்மா ட்ரை பண்ணுங்க. u of t minus 2 கரெக்ட்டா மேம்? எதுப்பா? u of t minus 2. 2 minus. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே சூப்பர். 2 minus t தான் கரெக்ட். ஓகேவா? இங்க என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்கக்கூடிய சிக்னல் என்ன அப்படின்னா, சோ இது வந்து நான் u of t ன்னு சொல்லுவேன். இந்த சிக்னலை இப்படி இருக்கிறத u of minus t அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? அதாவது ரிவர்ஸ்ல போகுது அப்படிங்கிறதுனால நான் இதை u of minus t அப்படின்னு சொல்றேன். ஆனா அவங்க எங்கேருந்து எடுத்திருந்தாங்கன்னா அது u of minus t, 0ல இருந்து எடுத்திருந்தாங்கன்னா இது வந்து எனக்கு u of minus t. ஆனா அவங்களுக்கு எங்கேருந்து போகுது அப்படின்னா இங்கேருந்து போகுது. ஓகேவா? சோ அப்ப என்னன்னா உனக்கு இங்க எங்க இருக்கு டைம் பீரியட் 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ அதனால 2 minus t. ஓகேங்களா? இல்ல மேம் நீங்க எனக்கு இது சொல்றது புரியல. ஆக்சுவலா நம்ம செமஸ்டர் எக்ஸாம்ல இது எப்படி படிப்போம்னா சப்ட்ராக்ட் பண்ணி எல்லாம் போட்டு ஆன்சர் கொண்டு வருவோம். கிட்டத்தட்ட ஒரு டெரைவ் பண்ணி கொண்டு வருவோம். அதாவது u of minus t ல இருந்து இந்த பார்ட்டை டிவைட் பண்ணோம் அப்படின்னா, இது பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ மைனஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும்லாம் நம்ம கட் பண்ணி எல்லாம் கொண்டு வரும். ஓகேங்களா? நீ அந்த அளவுக்குலாம் யோசிக்கவே வேண்டாம். ரொம்ப சிம்பிள். நல்லா புரிஞ்சுக்கோ. பாசிட்டிவ் அப்படின்னா ஷார்ட்கட் சொல்றேன் பாரு. பாசிட்டிவ் அப்படின்னா உனக்கு டி மைனஸ், அதாவது இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்ப t = 2னா இந்த சிக்னலை எப்படி எழுதுவ? u of t minus 2ன்னு எழுதுவ. அதுவே உனக்கு நெகட்டிவ் சைடு போகுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டைம் பீரியட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? அதனால 2 minus t. ஓகே, இது எப்படி வந்ததுன்னா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் இப்போ இதுல பாசிட்டிவ் சிக்னல்னா நீ எப்படி எழுதுவீங்க? u of t minus 2ன்னு எழுதுவீங்களா? இது அப்படியே எனக்கு நெகட்டிவ் சைடுல இருக்கு. அதனால இங்க மைனஸ் போடும்போது உல்டாவா அது எப்படி மாறிடுது? t minus 2 minus t ஆ மாறிடுது. 2 minus t ஆ மாறிடுது. ஓகே, சோ இந்த அளவுக்குலாம் நீ சால்வ் பண்ணாம ரொம்ப சிம்பிளா பாசிட்டிவா நெகட்டிவா இருந்ததுன்னா t பின்னாடி வரும், பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா t முன்னாடி வரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களாப்பா? புரியுதுங்களா? சோ அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி.
யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்க. மறுபடியும் டயகிராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் நானு. ஆப்ஷன் ஏவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மாதிரி தான்ப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் ஃபார் தி ரெக்டாங்குலர் வோல்டேஜ் பல்ஸ் ஷோன் இன் கிவன் ஃபிகர். ஓகே. ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபிகர் வந்து என்னது? ரெக்டாங்குலர் பல்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல், ஸ்டெப்பு, ரேம்ப், அதே மாதிரி ரெக்டாங்குலர் பல்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் பர்டிகுலராக ஏரியாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ரெக்டாங்குலர் பல்ஸ்ல ஏன்னா லிமிட் உனக்கு எப்படி இருக்கும்னா, ரெக்டாங்குலர் பல்ஸ்னா ஆக்சுவலா இதுதான்ப்பா ரெக்டாங்குலர் பல்ஸ். ஸோ இதுல உனக்கு லிமிட் பார்த்தனா -t/2 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சை வச்சு கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே. பட் ஆனா இங்க அந்த கொஸ்டின் கேட்கல. அதுக்கு பதிலா இந்த ஃபிகரை வந்து இந்த 4 இதுல உனக்கு எது மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயோ, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கா? ஓகே. இது யாராவது ட்ரை பண்ணீங்களாப்பா? உங்களுக்கு ஆக்சுவலா என்ன ஆன்சர் வந்திருக்குது? நீங்க ஆன்சர் எப்படி கொண்டு வந்திருக்கிறீங்க? சும்மா ரேண்டமா போட்டோம் மேம்னா விட்டுருங்க தயவுசெய்து. ஓரளவு மேம் நான் இந்த ஐடியா வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வேணா கரெக்ட் பண்றேன் நானு. ஆப்ஷன் பி. எதுப்பா? ஆப்ஷன் பி 1 to 4. 1 to 4ங்களா? வச்சுட்டே இருப்பேன். பழைய கொண்டுடுவேன். என்கிட்ட காசே இல்ல. ஒழுங்கா நீதான் எனக்கு காசு ட்ரான்ஸ்ஃபர். நீதான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. இல்ல நான் படிச்சிட்டு இருக்கேன். இலக்கிய செல்வம் ப்ளீஸ் பா, கொஞ்சம் அன்மியூட் தயவு செய்து மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. ஓகேப்பா. சரி. இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அதாவது ஒரே ஒரு சிக்னல் அதை நான் எப்படியெல்லாம் 4 விதமா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 விதத்துல எது கரெக்ட், எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? u of t minus a minus u of t minus b. நான் ஏற்கனவே இப்பதான் அந்த ப்ரீவியஸ் சம்முக்கு சொன்னேன். நம்ம செமஸ்டர்ல கிளியர் பண்ண மாதிரி நம்ம அந்த இதை எனக்கு என்ன பார்ட் வேணுமோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுப்போம்னு சொன்னா, ஆனா அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த சம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத விட்டேன். ஓகேவா? இப்ப பார்த்தனா u of t minus a முதல்ல என்ன? உனக்கு முதல்ல அந்த டயகிராம் போட தெரியணும். u of t minus a னா இங்க பாரு, இது ஸ்டெப் சிக்னல் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? t minus a னா t equal to a. ஸோ அப்ப என்னோட சிக்னல் ஆனது t equal to 0ல ஸ்டார்ட் ஆகல, t equal to a இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா u of t minus a வரைஞ்சிட்டேன். ஓகே. தென் அதுக்கு அடுத்தது அதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா t minus b மைனஸ் பண்றேன். t minus b னா எனக்கு என்னது? இந்த சிக்னலை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன பார்ட் கிடைக்கும்? அதாவது தனியா போட்டு காமிக்கிறேன் பாரு. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த பார்ட் கிடைக்கும். அப்ப கிடைச்சிருக்கு. அப்ப நான் சொல்றது கரெக்ட். என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? சோ அப்ப t minus aங்கிறது இப்படி, t minus bங்கிறது இங்க. சோ இதுல இருந்து இதை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த இது கிடைக்கும். சோ கிடைச்சிருக்கு. சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கும் மீறி எனக்கு இல்ல மேம் எனக்கு இது புரியல அப்படின்னா தாராளமா கேளு, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சோ இது ஃபர்ஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. நான் அதை டிக் பண்ணிட்டேன். அடுத்த கண்டிஷனை பாரு. அடுத்த கண்டிஷன் என்னது? நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீயா கீழே நோட் வச்சிருப்பீங்கல்ல. சோ டயகிராம் போடுங்க பாப்போம். ரெண்டாவது டயகிராம் எப்படிப்பா வரும் உனக்கு? u of b minus t. நான் ஏற்கனவே உன்கிட்ட என்ன சொல்லிட்டேன்? நெகட்டிவா இருந்தா t பின்னாடி போகும், பாசிட்டிவா இருந்தா t முன்னாடி போகும்னு ஷார்ட்கட் சொன்னேன். b minus tங்கிறது உனக்கு எங்க வரும்? இப்படி இருக்கு அப்படின்னா b minus t அப்படிங்கும் போது இங்க இருந்து போகும். கரெக்டா? சோ b minus t அதுல இருந்து நான் u of a minus t நான் கட் பண்ணனாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபிகர் வந்து எனக்கு கிடைக்கும். அப்ப எனக்கு செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டா ஷூட் ஆகுது. ஓகேவா? சரி. இப்ப இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் அவங்க என்னப்பா ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஈவன் கேட் லெவல்ல கூட நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமா கேட் எக்ஸாம் கூட நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? சோ அப்ப நீ என்னன்னா கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் உனக்கு புரியணும். அதனாலதான் இவ்வளவு டீடைலா எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே. சோ இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க?
கண்டிஷன் அந்த என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இது அட்வான்ஸ்டுனா இங்க பாரு நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன் அட்வான்ஸ்டு. நான் அட்வான்ஸ்டுனா அங்க புக்ல வேற ஏதாவது இருக்கும்பா. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து டிலே. ஷிஃப்டிங், டிலேன்னு 2 படிச்சிருப்போமா? ஸோ இது முன்னாடி போறது, இது பின்னாடி போறது. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ். ஸோ 2 ப்ராப்பர்ட்டி குடுத்தாங்க. ஓகே. தேர்ட் இதுல என்ன குடுத்துருக்காங்க? நடுவுல பாரு. ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி குடுத்துருக்காங்க. ஸோ 2 வேல்யூவ மல்டிப்ளை பண்றது. ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்ப்போமா? இப்ப b மைனஸ் டி, டி மைனஸ் ஏன்னா உங்களுக்கு என்ன வரும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. b மைனஸ் டி அப்படிங்கும்போது உங்களுக்கு எது வரும் அப்படின்னா, b மைனஸ் டி. ஸோ அப்ப இந்த வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ b மைனஸ் டிங்கிறது இந்த வேல்யூ வரும். நல்லா புரிஞ்சுக்கோ. b மைனஸ் டினா இது, t மைனஸ் ஏனா இது. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க? மல்டிப்ளை தானே பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பார்ட்ட எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பார்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ அதனால தான் உனக்கு அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக t ஏன் முன்னாடி பின்னாடி வருதுங்கிறத சொல்ட்டேன். ஸோ b மைனஸ் டினா இப்படி சிக்னலு, t மைனஸ் ஏனா இப்படி ஒரு சிக்னல். ஆனா இங்க என்ன ப்ராப்பர்ட்டி? ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. அவங்க என்ன பண்ணல? சப்ட்ராக்ட் பண்ணல. ஸோ ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ 2யும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த பார்ட் கிடைச்சிருச்சு. ஓகேவா? சரி மேம், அப்ப 3ம் கிடைச்சிருச்சுன்னா அப்ப 4த்தும் உங்களுக்கு கிடைச்சிரும் தானே மேம்? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நீங்க 4த் மட்டும் 4த் நான் உங்களுக்கு 3 இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எனக்கு 4த் மட்டும் என்ன இருக்கும்? நான் இந்த 3 இது உனக்கு சொன்னது புரிஞ்சுதுன்னா 4th ஒன் உனக்கு என்ன புரியுது? அப்ப 4th ஒன் அவங்க குடுத்துக்கக்கூடிய கண்டிஷனுக்கு எனக்கு எந்த பார்ட் வரும் அப்படிங்கிறத மட்டும் யாராவது ஒருத்தவங்க தப்போ கரெக்ட்டோ சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபோர்த் பார்ட் அவங்க குடுத்துருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு எந்த பார்ட்ப்பா வரும்? இல்ல அவங்க குடுத்துருக்கக்கூடிய ஃபிகரே வருமா? இல்ல அந்த ஃபிகர தாண்டி என்ன வரும்? ஏல இருந்து நெகட்டிவ் சைடு வருமா? ஏலேருந்து சூப்பர்மா, சூப்பர்மா. நெகட்டிவ் சைடு. ஓகே. அப்ப ஏலேருந்து நெகட்டிவ் சைடு மட்டும் தான் வருமா? பில இருந்து பாசிட்டிவ் சைடு போயிடுமா? அவ்வளவுதான். அப்ப என்னது? 4th கண்டிஷன் அவன் என்ன குடுத்துருக்கான்னா, குடுத்துருக்கக்கூடிய பிக்சருக்கு அகைன்ஸ்டா குடுத்துருக்கான். அதாவது என்னன்னா, ஆப்போசிட் சைடுல குடுத்துருக்கான். இப்ப அவங்க அஞ்சனி சொன்ன மாதிரி டி ஏ மைனஸ் டி அப்படிங்கும்போது உங்களுக்கு எது வரும்? இங்க வந்துரும். ஓகேவா? டி மைனஸ் பிங்கும்போது உங்களுக்கு இப்படி போகும். அப்ப 4th ஈக்குவேஷன்ங்கிறது உனக்கு எது கவர் பண்ணும் அப்படின்னா, வெளியில கவர் பண்ணும். ஸோ உள்ள கவர் பண்ணாது. புரியுதுங்களாப்பா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஸோ ஃபைனலா சொல்றேன் பாரு. அப்ப நீ கேட்கலாம் மேம், அப்போ ஒரு ஃபிகருக்கு இத்தனை இது இருக்கா? கண்டிப்பா இருக்குதுமா. ஓகே. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? சிக்னல அனலைஸ் பண்றது. ஓகேவா? ஸோ சிக்னல்னா இதுதான் இருக்குங்கிறது கிடையாது. ஒண்ணும் இல்ல. நம்ம ஷிஃப்டிங், அட்வான்ஸ்டு இது 2த்தையும் போட்டு செஞ்சிருக்கோம். அதனால தான் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல ப்ராப்பர்ட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ எப்படி சர்க்யூட் தியரியில எந்த டெக்னிக்க போட்டு வேணாலும் நீ கொண்டு வா. ஆன்சர் கரெக்ட்டா இருக்குன்னு சொல்றோம் பாத்தியா? அதே மாதிரி நீ சிக்னல எப்படி வேணாலும் எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் அனலைஸ் பண்ணி ஃபைனலா கொண்டு வர ஆன்சர் வந்து உனக்கு கரெக்ட்டா இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாசிட்டிவ் சைடா அப்ரோச் பண்ணி ரெக்டாங்குலர் பல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 2வது ஈக்குவேஷன்ல நெகட்டிவ் சைடு கொண்டு வந்து டிலே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியும் ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க. 3rd இதுல ஸ்கேலிங். ஓகேவா? ஸ்கேலிங் ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ஏன் பி வந்திருக்கு? இங்க ஏன் டி மைனஸ் ஏ வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இது 2யும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு சென்டர் பார்ட் கிடைச்சிருக்கு. 4th ஒன் எனக்கு அப்படியே அகைன்ஸ்டா இருக்கு. அதனால நான் 4த்த ரிஜெக்ட் பண்ணிட்டு, அப்ப எனக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1, 2, 3 ஆப்ஷன் ஏ வரும். ஓகேங்களாம்மா? புரியுதாப்பா? யாருக்காவது புரியலன்னா கேளுங்க. இல்லன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் மூவ் பண்ணிடுறேன். கண்டிப்பா இல்ல மேம், இதெல்லாம் என்ன மேம் இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம். புரியுது. பட் இதெல்லாமே எடுத்தோனே வந்துராது. பிராக்டிஸ் போக போக தான் வரும். ஸோ அதனால இப்ப நான் பேசுறது, சொல்றது புரியுதாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அதுக்கு அடுத்தது இந்த மாரி கொஸ்டின் வரும்போது, உனக்கு புரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல நீ கை வைப்ப நீ. ஐ மீன் எப்படி சம்ம ஒர்க் அவுட் பண்ணுவ. ஓகே இப்படிதான் வரும். ஆன்சர் தப்பா வருதோ, கரெக்ட்டா வருதோ அத விட்டுரு. இது சொல்லிக் குடுத்தாங்களே, ஏதோ ஒண்ணு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கை வைப்பீங்க நீங்க. அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாப்பா? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இது வந்து இந்த கொஸ்டின் வந்து யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களாப்பா? த ஃபங்ஷன் ஷோன் இன் ஃபிகர் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இது யாராவது ட்ரை பண்ணீங்களா? யாருக்காவது ஆன்சர் வந்துச்சா? மேம் எனக்கு ஏ ஆன்சர் வந்துச்சு. ஆனா அதுல அந்த 3rd பார்ட்ல டி மைனஸ் டி தான் வந்துச்சு. டி மைனஸ் டி பை டி வரல. ஓகே. ஆன்சர் ஏங்கிறது கரெக்ட்.
நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம முன்னாடி போட்டோம்ல, கிட்டத்தட்ட அதே மாரி தான். ஆனா நான் இது வந்து டோட்டலா வேற. இது வந்து நான் இங்க இருக்கக்கூடிய சிக்னல நான் கொண்டு வரணும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, ஒவ்வொரு சிக்னலா அப்படியே கொண்டு வர போறேன். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்துப்பேன் அப்டின்னா, யூனிட் ஸ்டெப் சிக்னல் எடுத்துப்பேன். ஏன்னா இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ யூனிட் ஸ்டெப் சிக்னல் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால எனக்கு என்ன வரும்னா, u ஆஃப் t. ஆனா யூனிட் ஸ்டெப் சிக்னல்ல என்ன வந்திருக்குது? இதோட கட் ஆயி, இன்னும் 1 மினிட் தான்ப்பா இருக்கு. ஸோ எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ளயே கட் ஆயிடுமே! சரி, இத நான் உனக்கு ஐடியா குடுக்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, இது u ஆஃப் t. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது எனக்கு என்ன இருக்கு அப்டின்னா, இங்கேருந்து ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுது. ஒண்ணும் இல்ல அப்படியே இது பண்ணணும். கட் பண்ணி நீ போடணும். இது ஒரு பார்ட். அப்ப இது என்ன சிக்னல்னு பார்த்து வச்சுக்கோ. அடுத்து இது 2வது பார்ட். எது? இங்கேருந்து ஒண்ணு ஆரம்பிக்குது பாரு. ஸோ இது என்ன பார்ட்? ஓகேவா? அந்த சிக்னல் ரெப்ரசன்ட் பண்ணு. அடுத்து 3வது இது என்னது? ரேம்ப் சிக்னல். ஓகேவா? அப்ப ரேம்ப்ங்கும்போது ஜஸ்ட் ரேம்ப்னா டி யூ ஆஃப் டி நம்ம சொல்லுவோம். இப்ப அஞ்சனி சொன்னாங்கல்ல மேம் எனக்கு அது வருது. ஆனா 3 இதுல எனக்கு டி மைனஸ் டி எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு. ரேம்ப் டி யூ ஆஃப் டி. ஆனா எனக்கு ரேம்ப் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகல? ரேம்ப் எனக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருந்ததுன்னா நான் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன். எனக்கு இங்க டீல இருந்து தானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால டி மைனஸ் டி மேம் எனக்கு டி மைனஸ்